அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இன்றைக்கி அக்டோபர் 12ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல் செய்தியாக ஊராட்சிகளின் தேவைகள் உடனடி நிறைவேற்றும் கிராம சபை கூட்டத்தில் வந்து பேசியிருக்காங்க. என்னென்னா அக்டோபர் 2ஆம் தேதி வந்து கிராம சபை கூட்டம் நடந்திருக்கணும். ஸோ அன்றைக்கி வந்து விஜயதசமி வந்துருச்சு. ஸோ அதனால் அந்த கிராம சபை கூட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 11ஆம் தேதிக்கு வந்து மாற்றிட்டாங்க. அந்த கிராம சபை கூட்டத்தில் என்ன பேசியிருக்காங்கிறது முக்கியம். தமிழ்நாட்டின் வரலாற்றிலேயே இவ்வளவு பெரிய அளவில் 10,000க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளை இணைய வசதி மூலம் இணைத்து கிராம சபை கூட்டத்தை நடத்துவது இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த வருஷம் தான் வந்து ஃபஸ்ட்டு இணைய வழி கான்ஃபரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கிராம சபை கூட்டம் நடத்திருக்காங்க. ஆண்டுதோறும் 6 முறை கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படுகின்றன. என்னன்னைக்கு? 1 ஜனவரி 26 குடியரசு தினத்து அன்னைக்கு, அடுத்தது மார்ச் 22 உலக நீர் தினம் அன்னைக்கு, அடுத்து மே 1 உழைப்பாளர் தினம் அன்னைக்கு, அடுத்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் அன்னைக்கு, அடுத்து அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு, அடுத்து நவம்பர் 1 உள்ளாட்சி தினம் அன்னைக்கு. இப்போ மொத்தம் 6 தினத்தில் வந்து நடத்துகிறாங்க. இந்த கிராம சபை கூட்டங்கள் தான் ஜனநாயகத்தின் முக்கியத்துவத்தை உணர வைக்கிற முக்கிய தருணமாகும். கிராமங்களின் இப்போதைய தேவைகள், வளர்ச்சி இலக்குகள், நலன்கள் குறித்து நேரடியாக விவாதித்து தீர்மானங்களை நிறைவேற்றுகிற ஒரு விழாவாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் நம்ம அரசு என்ற பெயரில் கிராம சபையில் மக்களை கலந்தோசித்து 3 முக்கிய தேவைகளை தேர்வு செய்து தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். அப்படி கண்டறியப்படும் தேவைகள் உடனடியாக நிறைவேற்றப்படுவதை மாவட்ட நிர்வாகம் உறுதி செய்யணும்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த கிராம சபை கூட்டத்தில் வந்து மக்களை வந்து கலந்தோசித்து ஒரு 3 முக்கியமான தீர்மானத்தை வந்து நிறைவேற்றணும். அப்படியே அந்த தீர்மானத்தை நிறைவேற்றினதுக்கப்புறம் அதை நடைமுறைப்படுத்துறது வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தா குடிசை இல்லாத தமிழ்நாடு என்ற இலக்கை எட்டும் வகையில் கலைஞரின் கனவு இல்லம் என்கிற புரட்சிகர திட்டம் தொடங்கப்பட்டு கடந்த 2 ஆண்டில் 7,000 கோடியில் 2 லட்சம் வீடுகள் வந்து கட்டி முடிவெடுக்கப்பட்டிருக்கு. அப்போது கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் 2024 பிப்ரவரி 19 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? 2024 பிப்ரவரி 19. இதனுடைய டார்கெட் என்னென்னா 2030க்குள்ளே, அதாவது 2024லேருந்து 2030 6 வருஷம் இருக்கா, அந்த 6 வருஷத்துக்குள்ளே குடிசை இல்லாத தமிழ்நாடு அப்படின்ற நிலையை வந்து உருவாக்கணும். அப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 8 லட்சம் வீடு கட்டணும். சரிங்களா? 8 லட்சம் வீடு 2030க்குள்ளே குடிசை இல்லா தமிழ்நாடு அப்படிங்கிற நிலையை அடையிறதுக்காக தலா ஒவ்வொரு வீட்டுக்கும் கிட்டத்தட்ட 3.5 லட்சம் ரூபாய் வந்து ஒதுக்கீடு செஞ்சு வீடு கட்டுறதுக்கு இந்த திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. ஸோ இதில் இருக்க முக்கியமான நியூஸ் பார்த்திங்கன்னா இதுதான். அடுத்து பாருங்கள். 35,440 கோடியில் புதிய வேளாண் திட்டங்கள் தொடக்கம். இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நியூஸில் பார்த்துருப்போம். பிரதான் மந்திரி தன்தன்யா கிருஷி யோஜனா, அடுத்து வந்து பிரதான் மந்திரி அந்த பருப்போடைய ஆத்ம நிர்பான் அப்படின்னு பார்த்துருப்போம். அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா அந்த இவ்விரு திட்டங்களும் கோடிக்கணக்கான விவசாயிகளின் வாழ்வை வளமாக்கும் என்று குறிப்பிட்ட பிரதமர் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 24,000 கோடி மதிப்பீட்டிலான பிரதம மந்திரி தன தன்யா கிருஷி திட்டமும் 11,440 கோடி மதிப்பீட்டில் பருப்பு உற்பத்தி தற்சார்பு திட்டம் ஆகிய 2 முக்கிய திட்டத்தை வந்து பிரதமர் மோடி வந்து தொடங்கி வச்சிருக்காரு. என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 11ஆம் தேதி. சரிங்களா? இதில் முக்கியமான பார்ப்போம். நாட்டின் வேளாண் ஏற்றுமதி இரட்டிப்பாகியுள்ளது. உணவு தானிய உற்பத்தி 90 லட்சம் டன்களும் பழங்கள் காய்கறிகள் உற்பத்தி 640 லட்சம் டன்களும் அதிகரித்துள்ளது அப்படின்னு சொல்கிறாரு. இது ஆல்ரெடி வந்து நம்ம இந்தியாவில் இதெல்லாம் அதிகரிச்சிருக்கு. இந்த 2 ஸ்கீம் கொண்டு வரது மூலமாக இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு மோடி. சரிங்களா? அடுத்து பாருங்கள். உலக அளவில் அதிக பருப்பு உற்பத்தி செய்யும் நாடு என்ற போதும் இந்தியா தனது தேவையை பூர்த்தி செய்ய இறக்குமதியை சார்ந்துள்ளது. அதிகமாக நம்ம நாடு தான் வந்து பருப்பை வந்து உற்பத்தி செஞ்சாலும் நம்ம நாட்டோடைய தேவைக்கு வந்து பத்தலை அப்படின்ற பட்சத்தில் வெளிநாட்டிலேருந்து நம்ம வந்து இறக்குமதி செய்கிறோம். அப்போ 2030ஆம் ஆண்டுக்குள் பருப்பு உற்பத்தியை வந்து கணிசமாக பெருக்க சாகுபடி பரப்பில் 35 லட்சம் ஹெக்டேர் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு பிரதமர் சொல்லியிருக்காரு. அடுத்து 100 மாவட்டங்களில் லட்சிய மாவட்டங்கள் திட்டத்தை முன்மாதிரியாக கொண்டு தனதானிய கிருஷி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. அப்போ வந்து லட்சிய மாவட்டங்கள் திட்டம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2022 அக்டோபர் 22 கொண்டு வந்தது தான் இந்த லட்சிய மாவட்டங்கள் திட்டம். சரிங்களா? முன்மாதிரியாக கொண்டு பிரதம மந்திரியுடைய தனதானிய கிருஷி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் குறைவான பயிர் உற்பத்தி, குறைவான விளைநிலம், குறைவான கடன் வழங்குதல் ஆகிய காரணங்களின் அடிப்படையில் 100 மாவட்டங்கள் தேர்வு செய்யப்பட்டு பயிர் சாகுபடி பன்முகப்படுத்தப்படுகிறது. நீர்ப்பாசனம் மற்றும் பதப்படுத்துதல் வசதிகள் மேம்படுத்தப்படும். இம்மாவட்டங்களில் விவசாயிகளுக்கு கடன் வசதிகளும் வழங்கப்பட உள்ளன. கடந்த ஜூலையில் வந்து இந்த திட்டத்துக்கு வந்து மத்திய அமைச்சரவை வந்து ஒப்புதல் வழங்குச்சு. அடுத்தது நாட்டில் 2030 to 31ஆம் ஆண்டுக்குள் பருப்பு உற்பத்தியை தற்போதுள்ள 252.38 லட்சம் டன்னிலிருந்து 350 லட்சம் டன்னாக அதிகரிக்கும் நோக்கில் பருப்பு உற்பத்தி தற்சார்பு திட்டம் வந்து தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ 2030லேருந்து 31க்குள்ளே
350 லட்சம் டன்னாக வந்து பருப்பு உற்பத்தி வந்து அதிகரிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 250 லட்சமாக இருக்குது. சரிங்களா, அடுத்து பார்ப்போம். அடுத்து சர்க்கரை நோயால் குழந்தைகள் பாதிக்கப்படுவதை கட்டுப்படுத்த நடவடிக்கை. இது முக்கியமானது. உலக அளவில் டைப் 1 சர்க்கரை நோயாளிகளின் எண்ணிக்கையில் இந்தியா 2வது இடத்தில் உள்ளது. அப்போது டைப் 1 வந்து அதிகமாக இருக்கிற நோயாளி பார்த்திங்கன்னா இந்தியா தான் செகண்ட் வேர்ல்டுலேயே. நமது நாட்டில் 20 வயதுக்கு உட்பட்ட இளம் பருவத்தினர் 3.01 லட்சம் பேர் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அப்போது யங்கர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. டைப் 1 சர்க்கரை நோய்க்கு ஆயுள் முழுதும் மருத்துவ கண்காணிப்பு அவசியம். சரிங்களா, டைப் 1க்கு பார்த்திங்கன்னா ஆயுள் முழுக்க வந்து அதுக்கு நம்ம வந்து மெடிசன் எடுத்துக்கிட்டே இருக்கணும். குஜராத் மாநிலத்தில் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த கதிஷில் குஜராத் என்ற திட்டம் வந்து செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தில் பரிசோதனை மையங்களில் இரத்த சர்க்கரை மற்றும் இரத்த அழுத்த பரிசோதனைகள் எவ்வித கட்டணமின்றி பரிசோதித்துக் கொள்ளலாம். அங்கு பள்ளிகளிலேயே சர்க்கரை நோய் குறித்த விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தப்படுகிறது. அதே போல் தமிழ்நாட்டிலையும் கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. இந்திய சர்க்கரை நோய் ஆராய்ச்சி கழகத்தின் தலைவர் வந்து விஜய் விஸ்வநாதன். இந்திய சர்க்கரை நோய் ஆராய்ச்சி கழகத்தின் தலைவர் பார்த்தீங்கன்னா விஜய் விஸ்வநாதன். அப்போ உலக அளவில் வந்து டைப் 1 சர்க்கரை கொண்டிருக்க 2வது நாடு தான் இந்தியா. இளைஞர்கள் வந்து 3 லட்சம் பேர் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. குஜராத் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா கதிஷில் குஜராத் அப்படின்ற திட்டம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அது மூலிமா வந்து இனிஷியல் ஸ்டேஜிலே வந்து அந்த சர்க்கரையை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க பள்ளி அளவிலேயே. அடுத்ததாக உலகம் முழுவதும் தமிழ் கலைகளை பரப்ப அரசு துணை நிற்கும். என்னென்னா இப்போ ரீசெண்டாக கலைமாமணி அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 90 பேருக்கு இந்த கலைமாமணி அவார்டு கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமானது பார்ப்போம். இந்த கலைமாமணி அவார்டு பார்த்திங்கன்னா 1954 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனுடைய பரிசு தொகையாக பார்த்திங்கன்னா 1 லட்சம் ரூபாய் பணமும் 3 சவரன் தங்கப்பதக்கமும் கொடுப்பாங்க. இது யார் கொடுக்குறாங்கன்னா தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் தான் வந்து கொடுக்குது. அப்போது அவார்டு எப்போ இன்ட்ரோ பண்ணாங்கன்னா 1954, 1 லட்ச ரூபாய் பணம், 3 சவரன் நகை, தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் தான் வந்து இது கொடுக்குது. சரிங்களா, 2021 2023 ஆண்டு வரையிலான 3 ஆண்டுகளுக்கு சேர்த்து இயல் இசை நாடகம் நாட்டியம் திரைப்படம் உள்ளிட்ட ஒரு பல்வேறு துறையைச் சேர்ந்த 90 பேருக்கு வந்து இந்த கலைமாமணி விருது வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்து அமெரிக்கா பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய பொருளுக்கு வந்து இறக்குமதி செய்கிற பொருளுக்கு வந்து 50% வந்து வரி விதிச்சிருக்கு. அதே சீனாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 130% வந்து வரி விதிச்சிருக்கு. இது ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஜெயபிரகாஷ் நாராயணன் பூர்வீக வீட்டை பார்வையிட்டார் குடியரசுத் துணைத் தலைவர். யார்? சிபி ராதாகிருஷ்ணன் இருக்கார்ல, அவர் தான் பார்வையிட்டிருக்காரு. பீகாரின் சரண் மாவட்டத்தில் உள்ள மறைந்த சோசியலிச தலைவர் ஜெயபிரகாஷ் நாராயணின் பூர்வீக வீட்டை சனிக்கிழமை பார்வையிட்டார். அப்போது இந்த ஜெயபிரகாஷ் நாராயண் தான் வந்து சோசியலிஸ்ட பார்ட்டி அப்படின்ற ஒரு கட்சியை வந்து ஆரம்பிச்சிருப்பார். எப்போனா 1934. சரிங்களா, சோசியலிஸ்ட பார்ட்டி அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சிருப்பார் 1934. லோக் நாயக் அப்படின்னா மக்கள் தலைவர்னு பொருள். ஜேபி ஜெயபிரகாஷ் நாராயணன், அதுதான் ஜேபின்னு சொல்கிறாங்க, என்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படும் சோசியலிச தலைவரும் சுதந்திர போராட்ட வீரருமான ஜெயபிரகாஷ் நாராயணின் 123வது பிறந்த தினம் வந்து சனிக்கிழமை வந்து கொண்டாடப்பட்டது. அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஜெயபிரகாஷ் நாராயணன் அவரது சமூக பணிகளுக்காக கடந்த 1999 ஆண்டில் நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது மரணத்துக்கு பிந்தைய கௌரவமாக வழங்கப்படுறது குறிப்பிடத்தக்கது. அப்போது ஆஃப்டர் டெத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இவருக்கு பாரத ரத்னா அவார்டு கொடுத்துருக்காங்க 1999. சரிங்களா, நம்ம முன்னாடி பார்த்தோம் மக்கள் தலைவர் அப்படின்னா லோக் நாயக் அப்படின்னா வந்து மக்கள் தலைவர்னு பார்த்துருக்கோம். சரிங்களா, அடுத்தது அவசர நிலையின் போது கைது செய்யப்பட்ட ஜெயபிரகாஷ் நாராயணன் சிறையில் அடைக்கப்பட்டார். அப்போது இந்திய ஜனநாயகத்தின் சவப்பெட்டியில் அடிக்கப்படும் ஒவ்வொரு ஆணையும் என் இதயத்தில் அடித்ததை போன்றது என அவரது சிறை குறிப்புகளில் குறிப்பிட்டார். அப்போ 1975 பீரியட்லேருந்து எமர்ஜென்சி இல்லைங்களா, அப்போ அவர் வந்து சிறையில் போட்டாங்க. அப்போது அவர் என்ன வாசகம் சொல்லியிருக்காருன்னா, இந்திய ஜனநாயகத்தின் சவப்பெட்டியில் அடிக்கப்படும் ஒவ்வொரு ஆணியும் என் இதயத்தில் அடித்ததை போன்றது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அடுத்து வன்முறையால் பாதிக்கப்படும் பெண்களுக்கு உதவ நிர்பயா நிதியில் நாடு முழுவதும் 854 மையங்கள். இந்த நிர்பயா அப்படின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் 2012 இவங்க வந்து மருத்துவக் கல்லூரி மாணவி. 2012 பல பேரால் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டவங்க தான். சரிங்களா, அப்போது அவங்க பாதிக்கப்பட்டதனுடைய நினைவாக அவங்க வந்து இறந்துட்டாங்க. அதனுடைய நினைவாக 2013 ஆண்டு வருஷத்துலேருந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டு நிர்பயா அப்படின்ற பெயரில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக நிதி வழங்கிட்டு வருது. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மட்டும் கிடையாது, பெண்களுக்காக ஒவ்வொரு வருஷமும் வந்து நிதி வழங்கிட்டு வருது. அப்போது நிர்பயா நிதி எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 2013. சரிங்களா, வன்முறையால் பாதிக்கப்படும் பெண்களுக்கு உதவியளிக்க நிர்பயா நிதியின் மூலம் நாடு முழுவதும் 854 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் அன்னபூர்ணா தேவி தெரிவித்திருக்கார். மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பார்த்திங்கன்னா அன்னபூர்ணா தேவி 854 மையம் வந்து செயல்படுறதா சொல்லியிருக்காங்க.
இந்தியாவில் கடந்த ஆண்டு சட்ட ரீதியாக தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளில் 56% பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள் தான். 56% வந்து பெண் குழந்தைகள். பெண்களுக்கு உதவுவதற்காக தேசிய அளவில் 181 என இலவச தொலைபேசி எண் வந்து நடைமுறையில் இருக்குது. எப்பொழுது பார்த்தீங்கன்னா டிசம்பர் 10, 2018 இந்த 181 அப்படின்ற ஹெல்ப்லைன் நம்பர் பார்த்தீங்கன்னா நடைமுறையில் இருக்குது. அப்போது நிர்பயா நிதி 2013 854 மையம் 56% பேர் வந்து பெண்கள் தான் தத்தெடுக்கப்பட்டிருக்காங்க. பெண்களுக்கு உதவுவதுக்கு வந்தது 181 என்ற இலவச தொலைபேசி எண் 2018 டிசம்பர்லேருந்து. அடுத்து பார்த்தீங்கன்னா 337 லட்சம் கோடி மதிப்பிலான நகைகள் இந்தியாவுடைய வீட்டில் கிட்டத்தட்ட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க எல்லார் வீட்லேயும் நகையும் சேர்த்தா 337 லட்சம் கோடி மதிப்பிலான நகை வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நமக்கு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, உலக அளவில் தங்கம் வாங்கும் 2வது பெரிய நாடாக இந்தியா திகழ்கிறது. அப்போ ஃபஸ்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா சீனா இருக்குது, செகண்ட் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா இருக்குது. ஸோ தினமணி நியூஸ் பேப்பர்லேருந்து முக்கியமான கண்டென்ட் வந்து இவ்வளோ தான். அடுத்து நம்ம ஹிந்து தமிழுக்கு போகலாம். வஞ்சி நொச்சி என்பன புறத்திணைகளில் வரும் இரு பிரிவுகள். வஞ்சி என்பது பகைவர் நாட்டை கைப்பற்றச் செல்லும் போர் செயலையும் வஞ்சிப்பூவை சூடுவதையும் குறிக்கும். நொச்சி என்பது பகைவரின் கோட்டையை காத்து நிற்பதை குறிக்கும். அப்போது வஞ்சி என்பது என்னென்னா பகை நாட்டை வந்து கைப்பற்ற செல்றது, போய் நாட்டை வந்து கைப்பற்ற போகிறது வந்து பார்த்திங்கன்னா வஞ்சி சொல்லும். நொச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகைவரின் வந்து கோட்டையை காத்து நிற்பதை வந்து குறிக்கிறது தான் வந்து நொச்சி. சென்னை மாநகராட்சியின் தலைமையிடமான ரிப்பன் கட்டிடத்துக்கு 1909 டிசம்பர் 13 அடிக்கல் நாட்டப்பட்டு 1913 நவம்பர் 26 திறக்கப்பட்டது. அப்போது 1909 வந்து சென்னையில் இருக்க ரிப்பன் கட்டிடத்துக்கு வந்து அடிக்கல் நாட்டிருக்காங்க. 1913 வந்து பார்த்திங்கன்னா திறக்கப்பட்டிருக்கு. இந்தியாவின் ஆளுநராக இருந்த உள்ளாட்சி நிர்வாகத்தில் சீரமைப்புகளை செய்த ரிப்பன் பிரபுவின் பெயர் சூட்டப்பட்டது. அப்போது 9 தொடங்கி 13 முடிச்சிருப்பாங்க. இந்தியாவில் வந்து ஆளுநராக இருந்த உள்ளாட்சி நிர்வாகத்தில் சீரமைப்பு செஞ்ச ரிப்பன் பிரபுடைய பெயர் தான் வந்து இதுக்கு சூட்டப்பட்டிருக்கு. தல சுயாட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சென்னையின் வெள்ளை மாளிகையாக அழைக்கப்படும் ரிப்பன் கட்டிடம் 113 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தோ சாராசனிக் பாணியில் கட்டப்பட்டது. கிட்டத்தட்ட 7.5 லட்சம் செலவில் 132 அடி உயர மைய கோபுரத்துடன் 252 அடி நீளம் 126 அடி அகலத்துக்கு இது கட்டப்பட்டது. அப்போது ரிப்பன் பிரபு கட்டிடம் எப்போ ஸ்டார்ட் பண்ணான்னு பார்த்தோம் 1909, திறந்தது 13. இது எந்த பாணியில் கட்டப்பட்டிருக்குன்னா இந்தோ சாராசனிக் பாணியில் கட்டப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 7.5 லட்சம் ரூபாயில், சரிங்களா, 113 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி தனது தங்கை புற்றுநோயால் இறந்ததால் இந்திய பெண்கள் சங்கத்தின் மூலம் திரட்டப்பட்ட 1 லட்சம் நிதியில் அடையாற்றில் புற்றுநோய் மருத்துவமனை 12 படுக்கைகளுடன் 1954 தொடங்கினார். இதுக்கு 1952 நேரு அடிக்கல் நாட்டிருப்பாங்க. 54 தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போது இந்தியாவுடைய முதல் பெண் மருத்துவர் யார்? முத்துலட்சுமி ரெட்டி. தனது தங்கையின் புற்றுநோய் வந்து இறந்ததால் இந்திய பெண்கள் சங்கம் எப்போ ஆரம்பிச்சது? 1917. அதன் மூலம் நிறுவப்பட்டு 1 லட்சம் ரூபாய் வந்து நிதி திரட்டி அடையாற்றில் வந்து புற்றுநோய் மருத்துவமனையை வந்து 12 படுக்கைகளுடன் கூடு 1954 வந்து இதை உருவாக்கியிருக்காங்க, சரிங்களா. அடுத்து அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை தலைவராக இருந்த மருத்துவர் வி சாந்தா. அப்போது அடையார் புற்றுநோய் மருத்துவமனையுடைய தலைவராக இருந்து பார்த்தீங்கன்னா வி சாந்தா மயிலாப்பூரில் 1927 ஜனவரி 11 பிறந்தார். விஞ்ஞானி சர் சி வி ராமன் குடும்பத்தில் பிறந்த இவரும் விஞ்ஞானியாக வேண்டும் என குடும்பத்தினர் விரும்பிய நிலையில் மருத்துவத்துறையை தேர்வு செய்திருக்காங்க. அப்போது அடையாறு புற்றுநோய் மருத்துவமனைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவர் வி சாந்தா. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தா மேடம் ஃப்ளவாட்ஸ்கி, கர்னல் ஆல்காட் ஆகியோர் 1875 ஆண்டு நியூயார்க்கில் தியோசோஃபிக்கல் சொசைட்டி பிரம்மஞான சபை உருவாக்கினர். 1879க்கு பிறகு அதன் தலைமையகம் சென்னை அடையாறில் அமைந்தது. 1875 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 79க்கு பிறகு அப்படின்னா 1882 ஒரு சில புக்கில் கொடுத்துருக்காங்க, 1886 ஒரு சில புக்கில் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ரெண்டுமே பார்த்து வச்சுக்கோங்க. அடையாற்றில் வந்து அந்த தலைமையிடம் வந்து அமைந்தது. அன்னி பெசன்ட் இந்த இயக்கத்தை இந்தியாவில் பிரபலப்படுத்தினார், சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா அடையாறு ஆலமரம், இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அடையாறு ஆலமரம் சென்னையின் முக்கிய அடையாளங்களில் ஒன்று. இது தியோசோஃபிக்கல் சொசைட்டி வளாகத்தின் நடுவில் உள்ளது. 2வது பெரிய ஆலமரமான இது 450 ஆண்டுகள் பழமையானது. மொத்த பரப்பளவு 40,000 சதுரடி என மதிப்பிடப்பட்டுள்ளது. அப்போது இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆலமரம் எதுன்னு பார்த்திங்கன்னா கொல்கத்தாவில் உள்ள ஆச்சாரியா ஜெகதீஷ் சந்திரபோஸ் தாவரவியல் பூங்காவில் இருக்க ஆலமரம் தான் வந்து இந்த பெரிய ஆலமரம், த கிரேட் பேனியன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஆலமரத்தை. அப்போ பெரிய ஆலமரம் கொல்கத்தாவில் இருக்குது. அது 2வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்க அடையார் ஆலமரம் தான்.
உங்களுக்கான கேள்வி, ஆலமரம் எப்போ வந்து நம்ம தேசிய சின்னமாக வந்து அங்கீகரிக்கப்பட்டது? தேசிய மரமாக. அடுத்ததாக 2025ஆம் ஆண்டுக்கான சர்வதேச புக்கர் பரிசு கன்னட எழுத்தாளர் பானு முஸ்டாக்கின் ஹார்ட் லேம்ப் என்ற படைப்புக்கு வழங்கப்பட்டது. கன்னட மொழி எழுத்தாளருக்கு கிடைத்த முதல் சர்வதேச புக்கர் பரிசு இதுதான். அப்போது 2025க்கான சர்வதேச புக்கர் பரிசு யார் வழங்குறாங்கன்னா பானு முஸ்டாக், கன்னட எழுத்தாளர், ஹார்ட் லேம்ப் அப்படின்ற படைப்புக்கு தான். இந்த புக்கர் பரிசு வந்து 1969 வழங்கப்படுது. இந்த புக்கர் பரிசை இந்தியாவில் பெற்ற முதல் பெண்மணி யாருன்னு பார்த்தீங்கன்னா அருந்ததி ராய். எந்த நூலுக்காகனா தி காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் அப்படின்ற படைப்புக்காக தான் அருந்ததி ராய் 1997 வந்து இந்த புக்கர் பரிசு வாங்கியிருப்பாங்க. அடுத்ததாக சிங்கப்பூரின் 4 ஆட்சி மொழிகளில் தமிழும் ஒன்று. ஆங்கிலம், மலாய் மற்றும் சீன மொழிகளுடன் நாடாளுமன்றத்தில் தமிழ் அதிகாரப்பூர்வ மொழியாக பயன்படுத்தப்படுகிறது. சரிங்களா? அடுத்த விக்டோரியா பொது அரங்கம். விக்டோரியா பொது அரங்கம்னா என்ன ஞாபகம் வரணும்? நீதி கட்சி ஞாபகம் வரணும் உங்களுக்கு. சரிங்களா? அதில் 30 பேர் கூடி தான் வந்து நீதி கட்சியோட அந்த பிரகடனத்தை வந்து ஏற்றிருப்பாங்க. ஆங்கிலேயர் ஆட்சியில் விக்டோரியா ராணி ஆட்சியின் பொன்விழா நினைவு கூறும் வகையில் 1888 கட்டப்பட்டது. இங்குதான் தமிழகத்தில் முதல் முறையாக 1889ஆம் ஆண்டு திரைப்படங்கள் திரையிடப்பட்டன. அப்போது தமிழகத்தில் ஃபஸ்ட்டு திரைப்படம் எங்கே திரையிடப்பட்டிருக்குன்னா இந்த விக்டோரியா பொது அரங்கம் தான். 1889 1888 தான் வந்து விக்டோரியா மகாராணி ஆட்சியுடைய பொன்விழாவை நினைவு கூறுற வகையில் வந்து இந்த கட்டடம் வந்து கட்டப்பட்டது. அப்போ பொன்விழானா எத்தனை வருஷம் சொல்லுவோம்? 50 ஆண்டுகள் தான் வந்து பொன்விழான்னு சொல்லுவோம். அடுத்ததாக 3.62 கோடி மதிப்பீட்டில் தொல்குடி திட்டம். இந்த தொல்குடி திட்டம் பார்த்திங்கன்னா பழங்குடியினருக்காக தொடங்கப்பட்டது தான். மார்ச் 2024 தொடங்கப்பட்டது தான் இந்த தொல்குடி திட்டம். இதன் மூலம் திருச்சி, தருமபுரி, சேலம், கள்ளக்குறிச்சி, ஈரோடு, நீலகிரி ஆகிய 6 மாவட்டங்களுக்கு 26 பள்ளி வாகனங்கள் வந்து வழங்கப்பட்டன. இதன் மூலமாக வந்து கிராமத்திலிருந்து, அதாவது மலைப்பகுதியிலிருந்து பசங்க வந்து பள்ளிக்கூடத்துக்கு ஈஸியாக போயிட்டு வர முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ தொல்குடி திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணது? மார்ச் 2024. பழங்குடியினுடைய மேம்பாட்டுக்கான திட்டம் தான் வந்து தொல்குடி திட்டம். சரிங்களா? அடுத்த தமிழ் சினிமாவின் முதல் ஆக்ஷன் படம் மெட்ராஸ் மெயில். 1936ஆம் ஆண்டு வெளியான இந்த படத்தை CN திரிவேதி இயக்கியிருந்தார். பாட்லிங் மணிநாயகனாகவும் TN மீனாட்சி நாயகனும் நடித்தார். அப்போ தமிழ் சினிமாவின் முதல் ஆக்ஷன் படம் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மெயில் தான். ஆனால் இந்த மெட்ராஸ் மெயில் அப்படின்ற பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் இருந்திருக்கு. அந்த நியூஸ் பேப்பர் பார்த்திங்கன்னா 1868 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா சார்லஸ் லாசனோ, ஹென்ரி கோர்னிஷ், இவங்க 2 பேர் தான் சேர்ந்து இந்த மெட்ராஸ் மெயில் அப்படின்ற ஒரு நியூஸ் பேப்பரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க 1868. இமயமலை காடுகளில் உள்ள மரங்கள் வெட்டப்படுவதை எதிர்த்து 1973 சிப்கோ இயக்கம் தொடங்கப்பட்டது. பெண்கள் மரங்களை கட்டியணைத்தபடி வெட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த சிப்கோ இயக்கம் பார்த்தீங்கன்னா சுந்தர்லால் பகுகுணா அப்படின்றவர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். சரிங்களா? அடுத்த பார்த்தீங்கன்னா நீர்மின் திட்டத்தால் கேரளா மாநில பசுமை மரக்காடுகள் பாதிப்பை எதிர்த்து நீர்மின் திட்டத்தால் கேரளா மாநில பசுமை மரக்காடுகளுடைய பாதிப்பை எதிர்த்து 1960 அமைதி பள்ளத்தாக்கு இயக்கம் தொடங்கப்பட்டது. கேரளா கவிஞர் சுகத்தகுமாரி இதில் முக்கிய பங்காற்றினார். அப்போது அமைதி பள்ளத்தாக்கு இயக்கம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1960. அமைதி பள்ளத்தாக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் தான் இருக்குது. இதே போல் அபிக்கோ இயக்கம் அப்படின்னு வந்து கர்நாடகா ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த வனவிலங்குகள் வந்து அழிக்கப்படுவதை தடுக்கிறதுக்கு அபிக்கோ இயக்கம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணாங்க கர்நாடகாவில். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1983. அடுத்தா நர்மதை நதியின் குறுக்கே அணை கட்ட எதிர்ப்பு தெரிவித்து நர்மதை பாதுகாப்பு இயக்கம் 1980 தொடங்கப்பட்டது. அப்போது நர்மதை பாதுகாப்பு இயக்கம் 1980 தொடங்கப்பட்டது. சமூக செயற்பாட்டாளர் மேதா பட்கர் இந்த போராட்ட இயக்கத்தின் முகங்களில் ஒருவர். அப்போது நர்மதை பாதுகாப்பு இயக்கம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1980. சிப்கோ இயக்கம் 1973. அங்கே அமைதி பள்ளத்தாக்கு இயக்கம் 1960. ஸோ அவ்வளோதான் இன்றைய தினத்துக்கான தினமணி மற்றும் இந்து தமிழ் இருக்க முக்கியமான நியூஸ் பேப்பர். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுங்க. சேனலை பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.